வணக்கம். இந்த பதிவில் வந்துட்டு ஆம், குழந்தைகளை நம்ம எந்த மாதிரி வந்துட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதுங்களுடைய அந்த ஆன்ம விடுதலைக்கு வந்துட்டு ஆம், வந்து சரியான முறை வந்து எது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா வந்து முத்தி தரேன்னு சொல்லிட்டாரு பாபா. சரிங்களா, எனக்கு வந்து இதுதான் வந்து கடைசி பிறவி. இனிமேல் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பூமியில் வந்து நான் வந்து பிறக்க மாட்டேன். என்ன இப்போது இப்போ வயசு வந்துட்டு 44. இன்னும் என்னுடைய ஆயுள் காலம் வந்துட்டு இன்னும் வந்து ஒரு 30 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது. சரிங்களா, இன்னும் வந்து 30 இயர்ஸ் நான் வந்துட்டு இந்த பூமியில் தான் நான் வந்து வாழ்ந்தாகணும். சரிங்களா, இப்போது அப்போ எவ்வளோ வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் எனக்கு வந்து அவர் வந்து முத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள், அப்போனா என்ன அர்த்தம்? நான் இது வரைக்கும் நான் வந்து தவறு செய்ததே கிடையாது. அப்போது அந்த தவறு செய்யாத மாதிரி தான் என்ன வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு வளர்த்தாங்க. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு அது மாதிரி தான் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வளர்த்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஒரு நல்ல ஆன்மாக்கள். யாரை பற்றி அந்த எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தேர்ட் பர்சன்ஸ் பற்றி பேச்சு வந்து வந்ததே கிடையாது. தேர்ட் பர்சன்ஸ் பற்றி அவங்க பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா வீட்டு சொந்தக்காரங்களை பற்றியோ இல்லை எங்கள் அம்மா வீட்டு சொந்தக்காரங்களை பற்றியோ அவங்க வந்து பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுடைய ஒரே நோக்கம் வந்துட்டு எங்களை வந்துட்டு நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும், அவ்வளோதான். இல்லை, இப்படி தாங்க இருக்கணும். ஒரு ஃபேமிலிங்கிறது இப்படி இந்த மாதிரி தான் செயல்படணும். சரி, அந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வந்து செயல்படணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துட்டு அந்த வீட்டை எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வளர ஆரம்பித்த அப்புறமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு செயல்பட்டாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அதை வந்து கேட்கும்பொழுது அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மோசமாக வந்துட்டு எங்கள் அப்பாட்ட வந்து சண்டை போடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏஜும் வந்துட்டு ஆயிடுச்சு. அப்போது எங்கள் அப்பா வந்து கேன்சரும் வந்து வந்துடுச்சு. அப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டம்மி பண்ணாங்க. அந்த அந்த நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்பேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன அது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு வந்து சேர்த்துக்கிட்ட பாவங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் எங்கள் அண்ணனுங்க. சரிங்களா, அப்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது, சும்மா வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வந்துட்டு வருது. அந்த வாக்குவாதத்துக்கு கூட நாங்கள் வந்து கேட்க மாட்டோம். நான் எங்கள் கடைசியான எங்கள் தங்கச்சி, நாங்கள் 3 பேரும் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, அது குடும்ப சண்டைகளில் நாங்கள் வந்துட்டு மிங்கிலாக மாட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை நீங்கள் மாடிப்போங்க அப்படின்ட்டு எங்களை வந்துட்டு தனியாக இது அமைச்சிடுவாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் படிக்க பிள்ளைங்க, நாங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்போம். எங்கள் தங்கச்சி வந்துட்டு என்னை விட நல்லா படிப்பா. எங்கள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா +2லேயும் நல்ல மார்க்கு, 10லேயும் நல்ல மார்க்கு. ஆனால் அவளுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி அவளுக்கு வந்துட்டு அப்படியே காலம் முழுக்க ஆயிடுச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை வசதிங்கிறது பெருசு இல்லைங்க. அது யார் வந்து கூட வந்து இந்த லைஃப் பார்ட்னராக வந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் முக்கியம். அவங்க வந்துட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து செயல்படணும். சரிங்களா, ஒரு பெண் பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்து பெண் பிள்ளைங்களோட வளர்ந்த கணவன் மகள் அந்த பெண்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு வந்து செயல்படுறாங்க. பெண் பிள்ளைங்க வீட்டில் இல்லாத வீட்டை நம்ம வந்துட்டு அந்த பெண்ணை வந்து தரும்பொழுது அந்த பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து துன்பப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரிங்களா, ஆனால் இதுதான் வந்து உண்மை. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆணுங்களுக்கு வந்துட்டு அவன் அப்படி தான் போய் இருப்பான், அப்படி தானே சொல்கிறீங்க. அப்படி தானே சொல்லி நீங்கள் வந்துட்டு அப்படி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படி தானே நீங்கள் வந்துட்டு வளர்க்குறீங்க. ஆனால் அவன் பெரிய ஆம்பளை இல்லை. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளம் கபடமற்ற மனது தான் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் எல்லாரையும் எங்கள் அப்பா வந்துட்டு அதே மாதிரி தான் வளர்த்தாங்க. ஆனால் வந்து அது ஏன்னா வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அதே மாதிரி தான்.
ரொம்ப வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டாக தான் வந்துட்டு அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப வந்துட்டு திறந்த மனதோடு தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. சரிங்களா? எப்பயுமே சரி. எங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. என் தங்கச்சி வந்து வெளியில் காலேஜுக்கு அவங்க காலேஜில் வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் போய் படித்தா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு 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 அவமானத்தில் உண்டாகக்கூடிய ஏக்கங்கள் வந்து ஒரு ஆசைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அதனால் அவள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவள் வந்து செயல்படுவாள். அவள் வந்து வந்து ஒரு ஒப்படம் வந்து பேச மாட்டாள். அந்த மாதிரி அவள் வந்து செயல்பட்டா. அப்போது எப்போனா அவள் அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க இல்லையா? அப்போது அதே மாதிரி எங்கள் கடைசி என்ன பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டாக்டரு. அவன் வந்துட்டு அவன் காலேஜில் போயிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய நாலேஜ் வச்சு அவன் வந்து ஒரு ஹேண்டிகேப்டடு. அங்கே கிடைக்கக்கூடிய நாலேஜ் வச்சுட்டு அவன் வந்துட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த உடல் பலமும் நமக்கு கம்மி. அப்போது நம்மளுடைய பிரெயின் மூலமாக தான் நம்ம வந்துட்டு எல்லாரையும் நமக்கு கீழே நம்ம வந்து டம்மே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த பிரெயின் பவரை வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கிட்டான் அவன். சரிங்களா? அதுக்கு அவன் நிறைய வந்து புக்ஸ் படிப்பான். அவன் வந்து நித்யானந்தர் அங்கெல்லாம் கூட போனான். அந்த மடத்துக்கெல்லாம் போட போனான். அப்புறம் இந்த விவேகானந்தத்தை படிப்பான், புத்தர் படிப்பான். அவனுடைய நோக்கம் வந்துட்டு என்னென்னா அவன் பெஸ்ட்டாக இருக்கணும். அவன் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையிலையும் அவன் பண்ணுவான். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு சுயமரியாதை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உள்ள நமக்கு கிடைக்கணும். ஆனால் அவன் ஹேண்டிகேப்டடு. அதனால் அவன் வந்துட்டு அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி அவன் வந்துட்டு இருந்தான். என்ன இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு காலேஜுக்கு போனேன். காலேஜ் போயிட்டு அங்கே வந்துட்டு நான் ஆரம்பத்தே சொல்லிக்கிறேன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு எல்லாருமே நான் வந்துட்டு நம்பிடுவேன்னா எல்லாரும் வந்துட்டு உண்மை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நான் உண்மை மட்டும் தான் நான் பேசுவேன். அதனால் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பாப்பாவுக்கு தெரியாது, எங்கள் தம்பிக்கும் தெரியாது. என்ன அப்படிக்கும் பொழுது நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து சஃபர் ஆனேன். அங்கங்கே அந்த சில கேர்ள்ஸ்னால வந்து சஃபர் ஆனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு அப்படியே மைண்டு வந்து மாற்றிக்கிட்டேன். டக்குன்னு வந்து மைண்டை வந்து தேர்ட் இயர்லேயே நான் வந்து மைண்டை வந்து மாற்றிக்கிட்டு அப்படியே அந்த இறை நாட்டத்தில் நான் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தேன். அப்புறம் பிஜியும் பண்ணேன். பிஜி வந்து மூகாம்பிகை அம்மனை வந்து வணங்கி தான் நான் வந்து விட்டு தியானம் பண்ணி தான் நான் வந்து பிஜி சீட்டே வாங்கினேன். அப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. மறுபடியும் மேரேஜ் லைஃப்குள்ளே நான் வந்துட்டு என்டர் ஆகிட்டேன். இவ்வளோ தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை. அப்புறம் மேரேஜ் ஆன அப்புறமா என்னுடைய கணவருக்கு நான் வந்துட்டு எந்த மாதிரி நான் வந்துட்டு செயல்படணுமோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே தான் நான் வந்துட்டு அவர் தப்பாக சொன்னாலும் அவர் சரியாக சொன்னாலும் சரி, நான் அதை பற்றிலாம் நான் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து சொல்லவும் மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்தபடியான ஒரு வாழ்க்கை முறையை தான் நான் வந்து கொண்டு போனேன். எங்கள் வீட்டில் கூட நான் எங்கள் அண்ணனுங்களாம் கல்யாணம் ஆனப்புறமா கண்ணா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாறிட்டா, அப்படியே ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைச்ச அப்புறமா அவள் வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளையே வந்து ஒரு கருத்தில் கொண்டு மாறிட்டா அப்படி சொல்லிட்டு நினச்சாங்க. யாரும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து எனக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் ஏந்தி எப்படி இருப்பாருங்கிறதான் சொல்லிட்டேன். அவருக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நான் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை பாரு என்ன அந்த மாதிரி இப்போ என்னை வந்து டீச் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி நீங்கள் வந்துட்டு வாழ்வீங்க சொல்லுங்கள்? இது வரைக்கும் அவருடைய நேச்சரே அதுதான். அவர் வளர்ந்த முறை வந்துட்டு அந்த மாதிரி. அது தப்புன்னு கூட அவருக்கு தெரியல. என்ன
அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதாங்க சந்தோஷம் கொள்றதுன்னு தெரியுங்களா. ஒரு மன பொருத்தமான கணவர். சில காசு காசு கிடையாதுங்க சந்தோஷங்கிறது. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்துட்டு மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டே பாப்பா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து தியானத்துக்குள்ளே நான் வந்து எப்போ வந்தேன் அப்படின்னா, எங்கள் தம்பி நான் அப்போது வந்து நான் வந்து தியானம் பண்ண மாட்டேன். தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கு. ஆனால் டைம் இருக்காது. எனக்கு தோணவும் தோணாது. ஏன்னா வந்து அந்த அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, அதுங்களுக்கு வேலை செய்கிறது, அதுலேயே தான் என்னுடைய ஃபுல் வந்து கவனமே எனக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா அது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தேவையான ஸ்நாக்ஸ் வந்துட்டு செஞ்சு வைக்கிறதுலேருந்து, அதுங்க அந்த டிவியை பார்த்து பாப்பா தம்பிலாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அப்போது அதுலேயே நான் வந்துட்டு முழு நேரத்தையும் நான் வந்துட்டு பயன்படுத்தி அந்த மாதிரி தான் நான் வந்து செயல்பட்டேன். இப்போ நான் படித்த படிப்பு பற்றி கூட நான் வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு அப்போ டைம் கிடையாது. என்ன நான் வந்து யோசிச்சதும் கிடையாது. ஏன்னா அதை பற்றி யாருமே வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க. நானாக தான் வந்து முயற்சி பண்ணி தான் அந்த எம்ஏ யோகா, அப்புறம் எம்டி அக்குபஞ்சர், அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், அப்புறம் வந்து ப்ராணிக் ஹீலிங்கு, இதெல்லாம் நானாக தான் எனக்கு இது செய்யணும்னு தோணும். இது போய் நான் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்து தன்னால் வரும். நான் வந்து செய்வேன். நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. கடவுள்கிட்ட கூட நான் வந்து கேட்டதே கிடையாது. எனக்கு கேட்கவும் தோணாது. நான் எனக்கு கேட்டு வாங்கி எனக்கு பழக்கமும் சில கேட்டு வாங்கி எனக்கு வந்து இப்போ அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. நான் வந்துட்டு மனப்பூர்வமாக நான் வந்து ஏற்றுப்பேன். நமக்கு வந்து எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்துட்டு மனப்பூர்வமாக ஏற்று நான் வந்து வாழ்ந்ததுனால தான் எனக்கு இப்போ இந்த வயசுலேயே எனக்கு வந்து முக்தி. சரிங்களா. அப்படிக்கும் பொழுது அப்போ காலேஜில் அப்போ பாப்பா பிறந்தாங்க. அப்போ தம்பி அப்போ நான் வந்து தம்பி பிறந்து வந்து அந்த தம்பி வந்துட்டு ஒரு எங்கள் பாப்பா வந்து எங்கள் தம்பி வந்து ஃபுல்லாக பார்த்துப்பா. ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணுவாள். அவள் ஃபுட்டிலேருந்து அது இங்கே தம்பியை வளர்த்ததே எங்கள் பாப்பா தான். எங்கள் பாப்பா இல்லைன்னா எங்கள் தம்பியை நான் வந்து வளர்த்திருக்க முடியாது. ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு இறங்கிட்டான். எங்கள் பாப்பா தான் போயிட்டு எங்கள் தம்பியுடைய உயிரையே வந்து எங்கள் பாப்பா தான் காப்பாற்றினான். எங்கள் பாப்பா தான் எங்கள் பாப்பா இல்லைன்னா எங்கள் தம்பி கிடையாது. சரிங்களா. என்ன நான் வந்துட்டு அப்போது நான் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் அந்த அந்த இதுக்கு போயிருந்தோம் பசிக்குது அப்படின்ட்டு. அப்போது அந்த பிள்ளைங்க வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடுச்சுங்க. போயிட்டு வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஏங்க உங்கள் பிள்ளைங்க பாருங்க ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. போய் பார்த்தா அதுக்குள்ளே தம்பி வந்துட்டு எங்கள் தம்பி வந்து எங்கள் பாப்பா வந்து எங்கள் தம்பி வந்துட்டு அந்த உள்ளே தண்ணிக்குள்ளே போய் இறங்கிட்டு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு திரும்ப மேலே வந்திருக்கு. திரும்பவும் உள்ளே போயிட்டு மேலே வந்திருக்கு. 3ஆவது முறை வரும்பொழுது எங்கள் பாப்பா வந்து டக்குனு முடியை பிடிச்சி இழுத்து எங்கள் தம்பி வந்து வெளியே இழுத்து காப்பாற்றிட்டா. எங்கள் பாப்பா இல்லைன்னா எங்கள் தம்பியே கிடையாது. சரிங்களா. நான் தான் சொன்னேங்க, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி எங்ககிட்டேருந்து எவ்வளோ இது நன்மை அடையலாம், அதைத்தான் வந்துட்டு எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு அடைஞ்சாங்க. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தெரியாது. நானும் சரி, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரும் சரி, ரொம்ப வந்துட்டு ஒரு ஃப்ராங்காக தான் இருப்போம். இந்த கபடம் வந்துட்டு என்கிட்ட இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா வந்து தப்பாக வந்துட்டு ஒரு மைண்டை போட்டு அவருக்கு என்ன பண்ணணும், எது சரி இது தப்புங்கிறதே தெரியாமல், அது மட்டும் கிடையாது. நிறைய பிரதர்ஸ் செய்யக்கூடிய இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒன்றும் பண்ணாதுங்க. நான் அதை கூட நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா. நான் அதை கூட சொல்ல மாட்டேன். நாம் செய்யாத போதும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு அறிவு இல்லை சொல்லுங்கள், நமக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுங்கிறது. அப்போது நாம் எப்பயுமே நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா. அப்போது எங்கள் தம்பி வந்துட்டு ஒரு
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது நான் வந்து திரும்பவும் நான் வந்து உட்காந்து நான் வந்து தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணும்பொழுது எனக்கு வந்து தியான ஒளி தெரியும். நான் நான்வெஜ்ஜு ஹோட்டலுக்குலாம் போயிட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்ட அப்புறமா கூட எனக்கு வந்துட்டு சாப்பிட்டு வந்து கூட எனக்கு ஐயோ நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்டேமே, எனக்கு வந்து எனக்கு வந்து தியான ஒளி தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது அந்த தியான ஒளி வந்து பெட்டராக தெரியும். எனக்கு பாபா தான் குரு. பாபா வந்துட்டு என்ன சொல்வார்னா, சாப்பாடு இடத்துல வந்துட்டு ஒன்றும் கிடையாது கண்ணா அப்படின்னு தான் சொல்வார். உன்னுடைய மனது தான் வந்துட்டு தூய்மையாக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதனால் சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா. நான்வெஜ் சாப்பிடாதவங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு மோசமாக வந்துட்டு இருக்காங்க, கெட்ட எண்ணங்களோடு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. என்ன அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள்ளலாருடைய பக்தர் அவர். அவங்க தாத்தா வந்துட்டு வள்ளலார். எங்கள் சாருடைய வளர்த்தது பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி தான் வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் போயிட்டார். ஹாஸ்டல் வந்து சேர்த்துட்டாங்க அவருக்கு. அப்போது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து அவர் வந்து வாழ்ந்ததே கிடையாது. ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலியை எங்கள் சாரை பார்த்ததே கிடையாது. அதனால் அவருக்கு தெரியல எப்படி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல நாங்கள் வந்துட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதாங்க அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நிறைய வந்துட்டு தீங்கு பண்ணிக்காரு எங்களுக்கு சரிங்களா. அதனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செயல்பட்டாங்க. அப்போது எங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வழி வந்துட்டு வந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டார். இப்பயும் எங்கள் சார் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டார். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா அந்த மனது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரிங்களா. அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அது நடக்கும் சரிங்களா. நம்முடைய மனம் தாங்க எல்லாமே. ஓகேவா. என்ன எங்கள் தம்பியே சாப்பிடாது. எங்கள் தம்பி வந்துட்டு எனக்கு நான்வெஜ் வேண்டாம்மா, நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு வெஜிடேரியன். அப்பா அந்த எங்கள் தம்பியுடைய மனபலத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவு வந்துட்டு அவன் எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கு சரிங்களா. மன வலிமை ரொம்ப பாதிக்கும். எங்கள் பாப்பாவுக்கும் வந்து மன வலிமை வந்து ரொம்ப பாதிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு எங்கள் பாப்பா தம்பி 2 பேருக்குமே மன வலிமை அதிகம். எனக்கு மனபலம் வந்துட்டு எனக்கு வந்து கம்மியா அதிகமாங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து அந்த இறையின் ஆட்டத்தில் நான் வந்துட்டு இருந்து செயல்பட்டதுனால இவ்வளோ இதுவும் நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த இரையாற்றல் மூலமாக தான் நான் வந்துட்டு அந்த இரையாற்றல் தான் எனக்கு எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது முன்னாடி தெரிஞ்ச தியானம் அந்த ஒளியை விட வந்து ரொம்ப வந்து அந்த தீபத்தில் ஒளி எப்படி எவ்வளோ நம்ம கோயிலில் வந்துட்டு இருந்தால் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஒளி தீபம், அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டு சாமி விளக்கு ஏற்றினா வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வரையம் வந்துட்டு இருப்பாங்க எங்கள் தீபத்தில், பெருசாக இருப்பாங்க. அதே அளவுக்கு அந்த தியான ஒளி வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் சரிங்களா. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க. கடவுளை நம்பினா கைவிடப்படாது சரிங்களா. நம்ம கூடவே இருப்பாங்க. நீங்கள் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நம்பணும், நம்ம நம்பிக்கை தாங்க முக்கியம். எல்லாமே எங்கள் பாபா சொன்னாருங்க, எல்லாமே சொன்னார். நான் வந்து பெருமாளுடைய பக்தை. பெருமாள் கோயில் நான் படிக்கிற வயசில் பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு நான் வந்து சேவை பண்ணிக்கேன். நான் செய்த அந்த சின்ன சேவைக்காக என் கூடவே இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு வந்து கைவிடாமல் என்னை வந்து கொண்டு வந்துட்டு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். எனக்கு சார் கேட்கவே மாட்டார். எனக்கு எதுவும் தெரியாதுன்னே அப்படியே ஆழமாக நம்புவாங்க சரிங்களா. என்ன எப்படி வந்து எனக்கு வந்து 90% வந்து பிரெயின் டெத்து நான் சொல்லியிருக்கேன். எப்படி அப்போது நான் இந்தளவுக்கு நான் தனியாக தானே கொண்டு வந்தேன் எங்கள் ஃபேமிலியை. இது வரைக்கும் சரி ஒரே ஒரு பர்சன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் கூட வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்லது வந்து சொன்னதே கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் கூட எனக்கு வந்து சொன்னதே கிடையாது சரிங்களா. அவ்வளோ நல்லவங்க எல்லாமே. எங்களை சுற்றிக்கூடிய அத்தனை பேர் எல்லாருக்கும் தெரியுமில்ல. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து எல்லாமே தெரியுமில்ல. அவங்கவுங்க அவ்வளோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய சுயநலவாதிகள் சரிங்களா. எனக்கு மனிதர்களை பார்த்து நான் வந்து வெறுத்துட்டேன் சரிங்களா. எனக்கு வந்து கடவுள் மட்டும் தான் எனக்கு துணையாக வந்துட்டு இருந்திருக்காரு. இனி வரைக்கும் கடவுள் மட்டும் தான் துணையாக வந்துட்டு இருக்கார். அதனால்
என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நான் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி மனப்பூர்வமாக நமக்கு என்ன வாழ்க்கை கிடைக்குதோ அதை வந்து அப்படியே ஏற்றுக்கணும். நம்ம முன்னர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கணவன் தான் கண்கண்ட தெய்வம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போது கணவன் தப்பாக இருந்தாலுமே அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் நடக்கணும். ஆனால் அந்த ஒரு ஒழுக்கத்துக்கு மாற்றாக அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் நம்ம வந்துட்டு எந்த இதில் நம்ம இருக்கோமோ அதன்படி தான் நான் வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த இதெல்லாம் நம்ம இருக்கணும். ஒரு சின்ன தவறு கூட நான் செய்து கிடையாது. நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து நான் வந்து இது வரைக்கும் ஒரு சிறிய தவறு கூட நான் அதை செய்ததே கிடையாது. இப்போது அந்த மாதிரியான பிள்ளைங்களை தான் நம்ம வந்து வளர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா தான் அந்த பிள்ளைங்க வந்துட்டு நடுக்கதி போய் சேரும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்கணும். நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அந்த ஒரு நல்ல வழிக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் கடவுள் வந்து பெருசுப்படுத்த மாட்டார். சரிங்களா? ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? ஆனால் பாதிப்பு இல்லாமல் சரிங்களா? பாதிப்பு இல்லாமல் செய்யப்படணும். இப்போ எனக்கு புக்கு எழுதுன்ட்டு எப்போ எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான் புக்கு எனக்கு டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் நான் எங்கள் சப்ஜெக்ட் பற்றியும் எழுதலாம். அதேமாதிரி தியானம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு அந்த நேரமும் அமைய மாட்டேங்குது. உடல் பலமும் உடல் பலமும் அதுக்கு தோதா நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் போதும். நான் என் வேலையை நான் செய்ய அமைச்சிடுவேன். சரிங்களா? நான் அந்த மாதிரி அதுதாங்க தேவை. ஒரு அமைதியான சூழ்நிலை. சரிங்களா? இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல உங்கள் ஆத்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? ஆனால் நான் இது வரைக்கும் நான் என்னை பற்றி நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் மற்றவங்களுக்காக மட்டும்தான் நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் செயல்பட்டுருக்கேன். நன்றி.